விடிஞ்சா விஜயோட 2வது மாநாடு. ஸோ விஜய் என்ன பேச போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட எல்லாருமே இருக்கக்கூடிய இந்த வேளையில அந்த மாநாட்டு திடல்ல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவம் வந்து நடந்திருக்கு. மாநாட்டு திடல்ல ஒரு மிகப்பெரிய 100 அடி உயரமுள்ள ஒரு கொடி கம்பம் வந்து ஏத்தணும். அதை வந்து விஜய் வந்து தாவேகா கொடியை ஏத்தணும் அப்படின்றதுக்காக அந்த ஏற்பாடெல்லாம் ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கிரேன் வச்சு அந்த 100 அடி கொடி கம்பத்தை வந்து தூக்கிய போது அந்த வெயிட் தாங்க வந்து அந்த கொடி கம்பம் அப்படியே அந்த ஸ்பாட்லயே அறுந்து கீழே விழுந்திருக்கு. நல்ல வேளைங்க அந்த இடத்துல எந்த ஒரு உயிருக்குமே பாதிப்பு ஏற்படல. ஆனா ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கார் வந்து பாத்தீங்கன்னா அப்பளம் போல அப்படியே நொறுங்கி நசுங்கி போயிடுச்சு. அந்த காரை திரும்ப ரிப்பேரோ எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான், அந்த கார் சுத்தமா காலி ஆயிடுச்சு. ஆனா எந்த ஒரு அசம்பாவிதமும் எந்த ஒரு மனுஷங்களுக்கும் ஏற்படல அப்படின்றது வரைக்கும் கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஸோ வந்து விஜயனுடைய இப்படி ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டினுடைய முன்னாடி நாள் இப்படி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இதனால மாநாட்டு ஏதாவது தடையாயிடுமோ அப்படின்ற மாதிரியான நிறைய பேச்சுகள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து விடிஞ்சா விஜய் மாநாடு நடக்குமா, இல்லை வேற ஏதாவது வந்து பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு தயக்கத்தோட தான் இப்போது விஜயனுடைய மாநாடு ஸ்டேட்டஸ் போயிட்டு இருக்கு.